பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு என் கூட சேர்ந்து ப்ரே பண்ண ரெடியாக இருக்கீங்களா? இன்னைக்கு நாம் தியானிக்க போகிற வார்த்தை மேத்யூ சாப்டர் 6 verse 33. முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவையை குறித்து தாங்க ஓடிக்கிட்டு இருக்கோம். காலையில் வேலைக்கு போகிறவங்க அவசர அவசரமாக வேலைக்கு கிளம்பி போகிறதுல தான் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. வீட்டில் இருக்கிறவங்க இன்றைக்கி என்ன சமைக்கலாம், என்ன ரெசிபி பண்ணலாம், என்ன சீரியல் பார்க்கலாம், நேற்று இந்த சீனில் முடித்தாங்களே, இன்றைக்கி என்ன நடக்க போதும், இப்படி ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் தாங்க நாட்களை கடத்தி கொண்டு இருக்கோம். இன்னும் அநேகர் குடும்பத்துடைய தேவைக்காக டயர்லெஸ்ஸாக ஓடிக்கிட்டு இருக்கோம். குழந்தைகளோட படிப்பிற்கான செலவு, மருத்துவ செலவு, இப்படி அநேகர் தேவைகளை குறித்து தாங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எத்தனை பேர் காலையில் எழுந்திரிச்ச உடனே இன்றைக்கி எவ்வளோ அதிகாரம் வாசிக்கலாம், எவ்வளோ நேரம் ப்ரே பண்ணலாம், எப்படி ஆண்டவரை துதிக்கலாம், இப்படி எத்தனை பேர் இங்கே பிளான் பண்ணுறோம்? இன்றைக்கி நீங்களே நிதானிச்சு பாருங்கள். என்னதான் நான் கர்த்தரை நேசிக்கிறேன்னு சொன்னாலும் எவ்வளோ நேரம் நீங்கள் அவருக்காக செலவிடுறீங்க? உங்கள் இருதயத்துக்குள்ளாக கர்த்தருக்கான முக்கியத்துவம் என்னன்று கொஞ்சம் நிதானிச்சு பாருங்களேன். ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் நான் கர்த்தரை விட்டு தூர விலகி இருக்கேன்னு நினச்சிங்கன்னா இப்போ ஒரு தீர்மானம் எடுங்க, நான் கர்த்தரிடத்துக்கு திரும்புவேன் என்று. நம்ம வாழ்க்கையில் தடைப்பட்டிருக்கிற அநேக ஆசீர்வாதங்கள் இதனாலேயே நமக்கு இன்னும் கிடைக்காம இருக்குங்க. இன்னைக்கு நாம் ஜெபித்த கர்த்தரிடத்துக்கு திரும்பி சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளலாமா? வாங்க ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த ஜெப வேலைக்காக நன்றிப்பா. கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது போல ஒவ்வொரு நாளும் உம்முடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியையும் தேடுகிறவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. இன்று இருக்கிற இந்த உலக பிரகாரமான காரியங்களில் நாங்கள் அநேக தேவைக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. இன்று எல்லா தேவைகளையும் விட்டு உம்மிடத்திற்கு திரும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம், எங்களுடைய முழு மனதோடு உண்மை தேடுகிற நாட்களில் நீர் எங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய தேவைகள் யாவையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை கரம் பிடித்து நடத்துங்க. நீ இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.